நம்பிக்கையின் இடமாக இருக்கிறது. பரலோகம் அனைத்து விசுவாசிகளின் வருங்கால இருப்பிடமாக இருக்கிறது. பரிசுத்தமான மகிமை நிறைந்த அழிவில்லாத இடம். நமது ஜீவனின் ஆதாரம் பரலோகத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு நீங்கள் ஆயத்தமா? உங்ககிட்ட பரலோகம் போக டோக்கன் இருக்கா? இங்க இருக்கிற அனைவரும் இந்த பரலோகத்துக்கு போகவுக்காக வெயிட் பண்றாங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நிறைய பாஸ் பேசுறமா, உனக்கு வர்ஷம் தெரியுமா? உனக்கு பாட்டு எத்தனை பாட்டு பாடிக்கிறாய்? எத்தனை சர்ச்சுக்கு போயிடா? நீயா அவனை பார்த்தா உனக்கு தர இன்னைக்கு கையால் நான் பேச முடியாது. பெரிய ஒரு அவங்க கூட பேசுவாரு. என் பேரா ஹோட்டல் நினைவு கிடையாது, ஆபீஸ் நினைவு கிடையாது, ஏன் கரண்ட் பில் கூட கிடையாது. கொஞ்சம் பொறுமையான உங்க பேரை மட்டும் சொல்லுங்க. பேரா சர்ச்சு மைக்கில் இருந்து சர்ச்சு பைக் வரைக்கும், சர்ச்சு பெல்ல இருந்து சர்ச்சு அடிக்கல் இருக்கும். எல்லாரும் ஊர் கூட பேரில் இடமே இருக்கு. யோவான்ல இருந்து யோனா வரைக்கும், சகேரியால இருந்து சகேரி வரைக்கும் எல்லாம் பேர் சொல்லிதான் ஜோடன் பண்ண போறாங்க. ஓ அப்படியா? முழு பேர் சொல்லுங்க. ஜான் இல்லங்க உங்க பேரு. அது எப்படி இருக்கா? என்கிட்ட பாஸ்டர் விஷயம் இப்ப பாருங்க இருக்கும். இல்லங்க இப்ப இல்லையா? பாஸ்டர்லாம் நீங்க பாஸ்டர் தாங்க. ஆனா நீங்க ஒன்னும் பாவத்துல இருந்து நீங்க மனம் திரும்பல. மனம் திரும்பிட்டாங்க உங்களுக்கு பாஸ்டர் பார்க்க முடியாதா? எஸ்பா சோதரம் அந்த பயம் தெரியுமா? தெளிவா புள்ளியதான். Excuse me, what is this? What is this? Nonsense of the year. I am the gentleman from the year. My date of birth 11/11/1997. My mother name Kalpana. My father name Ramachandran. நம்ம விட்டு வீட்டுலாம் வேஸ்டாக மாட்டீங்க. சர்டிஃபிகேட் இருக்குதா? ஆதார் கார்டு ரொம்ப தெளிவாக வேறானே. சரி காமிங்க பார்க்கலாம். ஐயோ என்ன இது? சர்டிஃபிகேட்ல ஒரு பேர் இருக்குது, ஆதார் கார்டில் ஒரு பேர் இருக்குது, இந்த ஸ்மால் லெட்டர் இருக்குது, கேபிட்டல் லெட்டர் இருக்குது. ஆதார் கார்டு மூஞ்சி இருட்டாகுது. பவுடர் போடல போட்டு எடுத்துக்கியா? சரி இரியா, எனக்கு ஆளுலாம் தெரியும். நான் மேலே பெட்டோர் நான் இருந்துறேன். அதுக்கப்புறம் உனக்கு எல்லாத்தையும் பண்ணி சரியா? போ நியாயம் தான் ஜெயிக்கும். நியாயத்துக்காக போராடும். என் பேர் சகாயம், சால்ட்டு சகாயம். ஏசப்பாங்க எல்லாரும் பூமிக்கு உப்பாதுன்னு சொன்னாரு. அதனால தான் சகாயன்ற பேரை சால்ட்டு சகாயம் மாற்றிருக்கேன். எல்லா டைம்ல சால்ட்டு சகாயம் வர மாட்டேன். சில டைம்ல அசால்ட்டு சகாயம் இருப்பேன். சம்பவம் பண்ண வரலாம் இருக்குது. நீங்க ஒன்றும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால நீங்க ஒன்றும் கழுவப்படல. நீங்க வீண் பேச்சு பொறாமையினால நீங்க நிறைய பாவம் தான் பண்ணிருக்கீங்க. அதனால நீங்க ஒன்றும் பாவத்துல இருந்து மனசு இல்லை. நீங்க மனசு மீதாவும் நான் எங்க பேசுன்னு தெரியும். சும்மா நான் கடியும் அந்த நோட்ல என் பேர் என்ன புரட்சி வெடிக்கும். நீ வேறையா சொல்ல அப்பா பேர் ஆசீர்வாதம், அம்மா பேர் பாக்கியம், வீட்டு நம்பர் 12/3, மோசல் தெருவு. நீங்க இந்த மாதிரி கெட்ட இடங்களை வச்சிருக்கா? உங்க பேர் இல்லைங்க. சத்தியமா இல்லையா? பா இப்ப எனக்குதான் நிம்மதியா இருக்கு. அது எப்படி இருக்கும்? அது என் பேர் இல்லையே, அது பக்கத்து வீட்டுக்கார பேரு. நான் பண்ணா போக மாட்டேன்ல.
அது போதும். கெட்ட எண்ணங்கள் வச்சிருக்கிறதுனால தான் யாரும் வளரக்கூடாது நினைக்கிறீங்க. அதனால நீங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க. அதனால உங்களுக்கு பரலோகத்துக்கு உண்டாகும் நினைக்கிறேன். இவரு நல்லா இருக்கு. வாய்ப்பே இல்லை. சொல்றா. என் பேர் இமான்ராஜ். உங்க பேர் இல்லைங்க. என்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு, என்கிட்ட எவ்வளவு கார் இருக்குது, என்கிட்ட எவ்வளவு வீடு இருக்கு, என் பேர் இல்லைன்றீங்க. நீங்க நிறைய பணம் சொத்து எல்லாமே வச்சிருக்கீங்க. ஆனா ஏழைகளுக்கு நீங்க உதவி செஞ்சதே இல்லை. அந்த பணத்தை வச்சு நீங்க பாவம் தான் பண்ணிருக்கீங்க. அதனால நீங்க உங்களுக்கு பரலோகத்துக்கு ஒத்துக்கட்டாம இல்லைங்க. நீங்க பாவத்துல இருந்து மனம் திரும்பிட்டாங்க உண்டாகும் நினைக்கலாம். அவங்க பன்னெண்டா மரம் போக முடியாதா? போய்க்கலாம். உங்க பேர் என்னங்க? என் பேர் உபாசமணி. நான் வாரத்தில் 3 நாள் உபாசம் எடுத்துவேன். காந்தியம்மா பேர் பண்ணுவேன். காந்தியம்மா தச்சு போடுவேன். என் பேர் கண்டிப்பா அதில் இருக்கும். இல்லைங்க உங்க பேரு. நீங்க 3 நாள் உபவாசம் இருந்திருக்கீங்க, சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கீங்க. ஆனா நீங்க ஒன்னா கடவுளுக்கு நீங்க உண்மையா இருங்க. அப்பதான் உங்களுக்கு பரலோகத்துக்கு உண்டாகும் கிடைக்கும். நீங்க பாவத்தை விட்டு மனம் திரும்பிட்டாங்க உண்டாகும் கிடைக்கும். அப்ப நான் பண்ண உபாசம் வேஸ்டா போச்சா? உபாசம் இந்த பல்லவ போக முடியாதா? இன்னைக்கு வர சீரியல் போட்டாங்கக்கா. முக்கியமா இந்த போட்டாங்க, நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு வேற தொடங்க சொல்லிட்டாங்க. அதனால சும்மா பாக்குறேன்க்கா. போன்ல பாத்துக்கலாம்க்கா. உங்க பேர் என்னங்க? ஜபராணி. நான் 3 வேளை ஜபம் பண்ணுவேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவேன். எல்லா நாளும் பேரே பண்ணிட்டு இருப்பேன். அதனால என் பேர் இந்த கண்டிப்பா இருக்கும். நீங்க ஜபம் பண்ணிருக்கீங்க, எல்லாமே சர்ச்சுல போயிருக்கீங்க. ஆனா நீங்க கிறிஸ்மஸ் டே, நியூ இயர், ஈஸ்டர் மட்டும்தான் நீங்க சர்ச்சுக்கு போயிருக்கீங்க. ஆனா நீங்க பரிசுத்த ஓய்வு நாள்ல சர்ச்சுக்கு போல நீங்க. அதனால நீங்க ஒன்றும் பாவத்துல இருந்து மனம் திரும்பல. மனம் திரும்பிட்டாங்க முட்டாகம் கிடைக்கும். முன்னாள் பண்ண ஜபம் தான் வேஸ்டா? உங்க பேர் என்னங்க? என் பேர் சமாதானம். நீங்க சமாதான பிரியா தாங்க. நீங்க சர்ச்சில் வந்து சமாதான பிரியாவா இருப்பீங்க, வெளியே போனா சவுண்ட் பிரியாவா மாறிடுவீங்க. ஆனா நீங்க வந்து வெளியே போனா எல்லாரையும் திட்டுவீங்க, ஒரு மாதிரி எல்லாரையும் மூஞ்சி சிலுப்புற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா நீங்க இன்னும் எல்லாரையும் நீங்க வந்துட்டு நல்ல நேர்மையா இருந்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு பரலோகத்துக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். நீங்க பாவத்துல இருந்து மனம் திரும்பிட்டாங்க தோகம் திரும்புங்க. சமாதானமா இருக்கு. நமக்கு வராது.